அபி, பம்கின் உனக்கு அங்கே ரொம்ப பம்கின் கிடைக்கும்ல, பூசணிக்காய். அது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி பம்கின் சைஸை ஒரு கொஞ்சோண்டு இருந்தால் போதும் உனக்கு. அதுக்கு ஒரு கொஞ்சம் வெங்காயம், நீ பெரிய வெங்காயம் வந்து 1/2 வெங்காயம் எடுத்துக்கோ. கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, புளி. ஓகேயா? ஓகே. இப்போ நல்ல சட்டி காஞ்சோன்னா கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய், கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டுக்கணும். இந்த பரங்கிக்காயோட வதக்கிறதுக்கு, குழம்புக்கு, புளி குழம்புக்கு நல்லா கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம். இது வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புங்கையில் கொஞ்சம் வெந்தயம் போடணும் எப்பயுமே. ஏன்னா புளிக்குழம்பெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு வந்து சூடு. அதனால கொஞ்சம் வெந்தயம் போட்டால், வெந்தயம் கொஞ்சம் குளிர்ச்சி உடம்புக்கு. அதனால கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் நல்லா இப்போ வாசம் வரும். மிச்சதெல்லாம் அம்மா வந்து பாட்டிலில் இப்படி கடுகு, சீரகம் இதெல்லாம் தாளிச்சு வச்சிருக்கேன். அதனால அதை போட்டுருவேன். வெந்தயத்தை மட்டும் போட்டு இருக்கேன். வெந்தயம் போட்ட பிறகு கொஞ்சம் பூண்டு, ஒரு கை, ஒரு பூண்டை போட்டு நல்லா பூண்டு வதக்கணும். பூண்டு கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. இது பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீ வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம் போட்டுக்கோ, பெரிய வெங்காயம் போட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பம்கின் அப்படி வெட்டி வச்சு, பம்கின்ல வந்து பரங்கிக்காயில் வந்து தோல் எடுக்க வேண்டாம். நல்லா பழமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக. தோலை எடுக்காம அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே இதை போடுவோம், இந்த பம்கினை. நல்லா இந்த பம்கின்னு கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதுலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா இந்த காய் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். அப்புறம் கொஞ்சம் தக்காளியை போடுவோம். ஒரு 2-3 இது வதங்கின பிறகு தக்காளியை போடுவோம். அப்படி இப்போ பாரு, இது எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம போட்டதுக்கு. இவ்வளோ நேரம் வதங்கினது ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே வதங்கியிருக்கோம். நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குல்ல. இப்போ தக்காளியை போட்டுருவோம். ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா இப்போ அந்த தக்காளியும் வந்து சாஃப்ட் ஆகட்டும். இந்த கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா தக்காளியும் சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உப்பு போடுவோம். கொஞ்சம் தக்காளி அதில் கிடக்கட்டும், அப்புறம் ஒரு உப்பு போடுவோம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து. அப்படி இப்போ கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சுல. இப்போ வந்து 1 டீஸ்பூன் போடுறேன் உப்பு. நீ பார்த்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அப்புறம் தேவைன்னா இன்னொரு டீஸ்பூன் போடணும். நம்ம கிரேவிக்கு 1 டீஸ்பூன் தேவைப்படும்னு 1 டீஸ்பூன் உப்பும், நம்ம சாம்பார் தூள் இருக்குல்ல, சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் போடுறேன். ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கி, இதெல்லாம் நல்லா வதக்கி நெருப்பை குறைச்சி மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அதிலே. இதெல்லாம் நல்லா இந்த சாம்பார் தூள், இந்த உப்பு இதெல்லாம் இந்த காய்க்குள்ளே போகும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதை இப்படி ஒரு மூடி வைப்போம் ஒரு 5 மினிட்ஸு. நெருப்பையும் கம்மி பண்ணி. அப்படி இதிலே இப்போ காயெல்லாம் வெந்திருக்கும். பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இதிலே இன்னி வந்து ரொம்ப வேகிறதுக்கு வந்து வேலை இருக்காது. இப்போ நம்ம வேணுங்கிற புளி தண்ணியை ஊற்றிடணும். எவ்வளவு புளி தண்ணி வேணுமோ கொஞ்சோண்டு என்ன தண்ணி ஊற்றி, இது கொஞ்சம் இப்போ இந்த புளி தண்ணியில் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் சாஃப்டாக. இது வெந்த பிறகு கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். நல்லா வெந்த பிறகு. இப்போ உனக்கு வெல்லம் இல்லைன்னா சீனி போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கட்டும். நல்லா அப்படியே திக்காக வரும் அது.
ஓகே, அவ்வளோதான். பரங்கிக்காய் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும்.